ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரில் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தஞ்சை, அரவக்குறிச்சி தேர்தலை போல ஆர்கே நகர் தேர்தலை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எல்லா கட்சியும், அதாவது டிடிகே தினகரன் குல்லாவை வச்சுக்கிட்டு அவரும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் குரூப் அவங்களும் ரெட்டை மின் கம்பன் வச்சுக்கிட்டு அவங்களும் மணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவும் மணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா கட்சியும் இன்னைக்கு காசு கொடுக்குறாங்க. இது தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு ஒன்று அடக்கணும், இல்லைன்னா இந்த தேர்தலை தடை செய்யணும். இது ரெண்டு தான் தீர்வாக இருக்கும். இல்லைன்னா இந்த யார் ஓட்டு காசு கொடுக்குறாங்களோ அந்த வேட்பாளர்கள் நிச்சயமாக நீக்கம் பண்ணணும். இது நிச்சயம் ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கிற முறையான தேர்தல் கிடையாது. என்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க கலாச்சாரம் நீக்கப்படுதோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஜனநாயக தேர்தல். அந்த வெற்றி தான் உண்மையான மக்கள் வெற்றியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.